தளபதி படத்தோட சுவாரஸ்யமான தகவல்கள் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். தளபதி படம் பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை மையப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய கர்ணன் அவரோட கேரக்டர் தான் அப்படியே இங்க வந்து சூர்யாவா ரஜினி சார் வந்து பண்ணியிருப்பாரு. அவருக்கு வந்து சூரியபுத்திரன் ஒரு பேர் இருக்கு, அதுதான் இங்க வந்து சூர்யான்னு சொல்லி வச்சிருப்பாங்க. மகாபாரதத்துல இருக்கக்கூடிய துரியோதனன் தான் இங்க வந்து தேவராஜா பண்ணியிருப்பாரு. அதுல வந்து துரியோதனன் வந்து ராஜாவா இருப்பாரு. இதுல வந்து அதுக்கு மேல தேவராஜ்னு சொல்லிட்டு துரியோதனனோட கேரக்டரை வந்து தேவராஜா வந்து மம்முட்டி பண்ணியிருப்பாரு. கர்ணனோட தம்பியா வந்து அங்க அர்ஜுனன் இருப்பாரு. இங்க ரஜினியோட தம்பியா வந்து அரவிந்த் சாமி, அவரோட பேர் வந்து அர்ஜுன் வச்சிருப்பாங்க. அதே போல அங்க வந்து வில்லனா இருக்கிறது, இது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது, சூத்திரதாரியா இருக்கிறது கிருஷ்ணரா இருப்பாரு. இங்க வந்து அதுக்கு மேல வந்து கலிவரதன் சொல்லிட்டு அவர் வில்லன் இருப்பாரு. அந்த மாதிரி பல ஹிண்ட் வந்து இதுல கனெக்ஷன் வந்து இருக்கும். கர்ணன் பிறந்த உடனே ஆத்துல விட்டுருவாங்க அவங்க அம்மா. இங்க வந்து இவர் பிறந்த உடனே இவரை கொண்டு போய் ட்ரெயின்ல போட்டுருவாங்க. அது கர்ணனை வந்து ஒரு சூத்திரர் குடும்பத்துல எடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கும். மகாபாரதத்துல தேரோட்டியோட குடும்பத்துல வந்து எடுத்து வளர்ப்பாங்க. இங்க வந்து அதுக்கு மேல ஒரு குப்பத்துல வந்து வளர்ப்பாங்க. அந்த நட்பை மையப்படுத்தி தான் இருக்கும். உலகத்திலே சிறந்த நட்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கர்ணன் துரியோதனோட நட்புன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நட்பை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. இதான் சூரியன், என் தளபதி. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்கு. கர்ணன் பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து பெரிய கொலை வள்ளலா இருப்பாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ரஜினி வந்து ஒரு வள்ளல் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு சீன்லாம் வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களாமே, ஏதாவது வேணும் உங்ககிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களாமே, நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாப்பா ஓடி வந்து கேட்கும். அவங்க அம்மாவுக்கு வந்து ஆஸ்பத்திரி உதவிக்காக வந்து கேட்கும். அம்மாவை ஆஸ்பத்திரி சேர்த்துக்கிட்டாங்க, அப்பாக்கு காசே இல்லை. அதே போல இதுல வந்து பொண்ணு கேட்டு போவாங்க. பொண்ணு கேட்டு போன உடனே அவங்க அப்பா வந்து பொண்ணோட அப்பா வந்து என்ன ஜாதின்னு தெரியாது, குலங்கோத்திரம் தெரியாது, இவருக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி அனுப்பிடுவாரு. அம்மா யாரு, என்ன கொல்லம்? மகாபாரதத்துல அதே மாதிரி தான் சுயமரத்துல போய் கலந்துக்கிடுவாரு. கர்ணனுக்கு வந்து அவமானப்படுத்தி சூத்திரர் இவர் வந்து சூத்திரர் இதுல கலந்துக்கிறக்கூடாது, இது வந்து சத்திரியர்களுக்கான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க. மகாபாரதம் மாதிரியே தான் போயிருக்கும் படம். திரௌபதியை வந்து முதல்ல கர்ணன் தான் காதலிப்பாரு. திரௌபதியும் கர்ணனும் காதலிச்சதா சொல்லி மகாபாரதத்துல இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே தான் வச்சிருப்பாங்க. ஹீரோயினை முதல்ல வந்து ரஜினி தான் காதலிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் வந்து கல்யாணம் பண்ணி, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அர்ஜுனை வந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணிடுவாரு.